கையை சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒருத்தர் அண்ணே அது வேற ஒண்ணும் இல்ல. அண்ணி வேற இப்ப குக்குத்து கொம்பாளி போயிட்டாங்க. அதனால வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சோ அதனால சாப்பாடுக்கு பதிலா வேற எதுவும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு, ஐ மீன் இட்லிக்கு பதிலா பீட்சா பர்கர் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்னு, வேற ஒண்ணும் இல்ல. பிரதர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து மோடியே மிஸ்டர்னு சொன்னது பிரச்சனையா, இல்ல சொடக்கு போட்டது பிரச்சனையா, இல்ல அங்கிள்னு சொன்னது பிரச்சனையான்னு கேட்டா அது கிடையாது. போயிருக்கிறது ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க. அப்படிங்கும்போது அங்க போய் இந்த ஸ்பீச் தேவையான்னு கேட்டா கிடையாது. இந்த தற்கூரி எப்படின்னா, ஆல்ரெடி வந்து கவுண்டம்பாளையம்னு ஒரு படம், ஓகேவா? அந்த கவுண்டம்பாளையம் படத்துல எவ்வளவு கெட்ட பேர் வந்துச்சுன்னு நல்லாவே தெரியும். அதுலதான் இந்த ஆள் ஒரு பெரிய ஜாதி வெறி பிடிச்சவர்னே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. இதுக்கு இந்த ஆள் எப்படி தெரியுமா, பிக் பாஸுக்கு போகும்போது நான் அதை வந்து உணர்ந்துட்டேன், நான் வந்து ஏந்துட்டேன், பேந்துட்டேன். நீங்க அப்பமா திருந்தீங்களா? உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இன்னுமே அந்த படத்தோட ப்ரொமோஷன் போஸ்டர் அப்படியே தான் இருக்கு. இப்போ என்னன்னா ஜாதி வெறிய காமிச்சாரு, இப்போ என்னன்னா மத வெறிய காட்டுறாரு. சப்போஸ் இருந்தாலும் ஒரு தற்கூரியா இருந்தா கூட 4 நாள் கிளாஸ் எடுத்தா புரிஞ்சிடும். ஆனா இப்படி தரம் தாழ்ந்து போனவங்களுக்கு 40 வருஷம் இல்ல 400 வருஷம் ஆனாலும் ஒன்னும் விளங்காது.